Hello friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்மளுடைய Shiji தமிழ் சேனல்ல நம்ம வந்து பார்க்கக்கூடிய வீடியோ என்னன்னா YouTube சேனல் monetization policies. இதுல வந்திருக்க கூடிய முக்கியமான ஒரு அப்டேட் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இந்த அப்டேட்ல அவங்க சொல்லி இருக்க கூடிய அந்த ரூல்ஸ் எல்லாம் இப்பவே YouTubeல வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டார்டிங் இன் நவம்பர்னு கொடுத்திருக்காங்க. நமக்கு நவம்பர் ஆயிடுச்சு. சோ நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா தான் வீடியோ வந்து போட்டுக்கணும். இல்ல அப்படினா சில நேரங்கள்ல நம்ம சேனல் வந்து அப்படியே வந்து சஸ்பெண்ட் ஆகி போறதுக்கு கூட நமக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது முக்கியமாக இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து கிட்ஸ் கண்டென்ட் அதாவது குழந்தைங்களுக்கான வீடியோஸ் வந்து போடுறாங்களோ அவங்களுக்கும் அதே மாதிரி ஃபேமிலி கண்டென்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து யூடியூப்ல வந்து போடக்கூடியது vlog அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமிலி vlog தான் போட்டுட்டு இருக்காங்க குழந்தைங்க எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி தான் vlog வந்து போடுறாங்க ஸோ அவங்களுக்கும் சேர்த்து தான் இந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க இது பற்றி உங்களுக்குமே தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் வந்து கூகுளில் போயிட்டு இந்த மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் மானிட்டைசேஷன் பாலிசிஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யூடியூப் ஹெல்ப் வந்து வந்துடும் அதில் நீங்களுமே டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு பேராகிராஃபில் சொல்லியிருக்கிறதே நான் கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லிடுறேன் ஏன்னா இதுவுமே முக்கியமான விஷயம் அதாவது நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் வந்து கிடைக்கிறதா இருந்தாலும் கிடைச்சதுக்கு அப்புறமா அந்த மானிட்டைசேஷனை நிரந்தரமாக நம்மளோட சேனலில் இருக்கணும் அப்படிங்கிறதா இருந்தாலும் நம்ம முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டியது என்னன்னு கொடுத்துருக்காங்க ஒன்று யூடியூபோட கம்யூனிட்டி கைட்லைன்ஸாக ஃபாலோ பண்ணிக்கணும் அதே மாதிரி டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ் அப்புறம் காப்பிரைட்டு அதே மாதிரி கூகுள் ஆட்சன்ஸ் ப்ரோக்ராம் பாலிசிஸ் இவ்வளோத்தையும் நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ போட்டால் தான் நமக்கு மானிட்டைசேஷன் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி ஏதாவது அப்டேட்லாம் வந்துட்டு இருக்கும் ஸோ அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம கரெக்டாக தெரிஞ்சு தான் வீடியோஸ் வந்து போடணும் இல்லைனா சம்டைம்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது சரி இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் என்னென்னு பார்க்கலாம் குவாலிட்டி பிரின்சிபிள் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டென்ட் இதை கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபார் கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி கண்டென்ட் அப்படின்னு சொல்லி வந்துடும் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேராகிராஃப் ஃபஸ்ட் வந்து ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க இதில் என்ன சொல்கிறாங்கன்னு ஷார்ட்டாக பார்ப்போம் அதாவது நம்ம வந்து யூடியூப்ல வீடியோஸ் வந்து பார்க்குறது மாதிரி குழந்தைங்களும் பார்க்குறாங்க அவங்க யூடியூப்லேருந்து நிறைய விஷயங்கள் வந்து கற்றுக்குறாங்க கண்டுபிடிக்கிறாங்க ஸோ அதனால அந்த பிளாட்ஃபார்ம் வந்து அவங்களுக்கு இன்னுமே அவங்கள வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வழிவகுக்கிறது மாதிரி இருக்கணும் ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் கொண்டு வரதா சொல்லியிருக்காங்க இதில் வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் கொண்டு வந்திருக்காங்க இப்போ ஒன்று என்னென்னா ஹை குவாலிட்டி பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதுக்கு கீழே நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் அதே மாதிரி லோ குவாலிட்டி பிரின்சிபிள்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுலேயே நிறைய பாயிண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹை குவாலிட்டி பிரின்சிபிள்ஸில் ஒரு சில விஷயங்கள் கொடுத்துருப்பாங்கல்ல இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வீடியோ வந்து போட வேண்டிய விஷயம் இது இல்லாமல் இந்த லோ குவாலிட்டி பிரின்சிபிள்ஸில் சொல்லியிருக்கிறது படி வீடியோ போட்டோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத அவங்களே கொடுத்துருக்காங்க அது பார்ப்போம் அந்த பர்டிகுலர் வீடியோக்கு மட்டும் மானிட்டைசேஷன் வந்து டிசேபிள் பண்ணிடுவாங்க அல்லது லிமிட்டட் ஆட் வந்து கொடுப்பாங்க அல்லது என்ன பண்ணுவாங்கன்னா ஓவரால் உங்கள் சேனலோட மானிட்டைசேஷனை அப்படியே டிசேபிள் பண்ணி விட்டுருவாங்க சில நேரங்களில் சேனலே அவங்க வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப நம்ம பார்த்து தான் வீடியோஸ் வந்து போட வேண்டியதாக இருக்குது இப்போ நம்ம வந்து இந்த லோ குவாலிட்டி பிரின்சிபிள்ஸில் வந்து கொடுத்துருக்கிறது படி இந்த வீடியோஸ் எல்லாம் போடக்கூடாது அது என்னதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா ஹெவிலி கமர்ஷியல் ஆர் ப்ரொமோஷனல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து ஃபேமிலி vlog அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு குழந்தையோட சேர்ந்து போயிட்டு கடைக்கு போயிட்டு ஒரு பர்டிகுலர் ஒரு டாய்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வாங்கிட்டு வந்து வீடியோவில் அதை ப்ரொமோட் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லைனா ஃபுட்டாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி எல்லாம் மெயினாக வந்து பண்ணக்கூடாது இப்போ நம்ம வீடியோவில் கொஞ்சமாக காமிக்கலாம் அது தப்பு கிடையாது ஆனால் உங்களோட வீடியோவில் மெயின் கண்டென்ட்டே அதுதான் நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் ஒரு பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி எல்லாம் தொடர்ந்து நீங்கள் வீடியோ போட்டுட்டு இருந்தீங்கன்னா அது வந்து கட்டாயம் நமக்கு பிரச்சனை தான் வரும் ஸோ அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல வந்து கொடுத்துருக்காங்க ஹெவிலி கமர்ஷியல் ஆர் ப்ரொமோஷனல் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜிங் நெகட்டிவ் பிஹேவியர் ஆர் ஆட்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க உங்களோட அந்த பர்டிகுலர் வீடியோ வந்து ஒரு எதிர்மறையான சிந்தனையை வந்து கொடுக்குறது மாதிரியான வீடியோவாக இருக்கக்கூடாதுன்னு எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரஸ் கண்டென்ட் சொல்லியிருக்காங்க டேஞ்சரஸ் கண்டென்ட் வந்து பண்ணக்கூடாது எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு தீபாவளி வருது இல்லை ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா குழந்தைய வச்சுட்டு பட்டாசு வெடிக்க வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ணுறது அதெல்லாம் டேஞ்சரஸ் அதெல்லாம் பண்ண வைக்கக்கூடாது அதே மாதிரி அன்சேஃப் ப்ராங்க் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராங்க் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பண்ணிகிட்டே இருக்காங்க இதுலேயுமே சேஃப் இல்லாத ப்ராங்க் எல்லாம் இருக்குல்ல ஃபேமிலி vlog அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவீங்க அந்த மாதிரியும் பண்ணக்கூடாது அப்புறம் அன்ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்ஸ் ஹெல்த் இல்லாத ஃபுட்டு எல்லாம் ஜங்க் ஃபுட்டெல்லாம் வச்சுட்டு அதை வந்து சாப்பிட்டு அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறது மாதிரியான வீடியோஸும் போடக்கூடாது அதுதான் என்கரேஜிங் நெகட்டிவ் பிஹேவியர் ஆர் ஆட்டிடியூட்னு சொல்லியிருக்காங்க ஸோ அது வந்து பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா டிசிப்ளினி எஜுகேஷனல் இது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஷார்ட்டாக பார்த்தோம்னா கிளிக் பைட் பற்றி சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளோட டைட்டிலையும் சரி தம்ப்நெயிலையும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு வீடியோவில் அது வேறு மாதிரி இருக்கக்கூடாது இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இவங்க உங்களோட டைட்டில் அல்லது தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து ஒரு லேர்ன் கலரை பற்றி சொல்லி கொடுக்குறது மாதிரி அல்லது நம்பர்ஸ் வந்து லேர்ன் பண்ணுறது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு உங்களோட வீடியோவில் அதை பற்றி எதுவுமே இல்லை அப்படின்னா அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு வகையில் தான் வந்துடும் ஏமாத்துறது மாதிரி நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது நீங்கள் வந்து என்ன டைட்டில் தம்ப்நெயிலில் கொடுக்குறீங்களோ அதுதான் வீடியோஸில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க
அடுத்தது வந்து ஹிண்டரிங் காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, உங்கள் வீடியோ பார்க்கும்போது அது என்னென்ன புரியாத அளவுக்கு போயிடக்கூடாது அந்த மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளில் ஷேக்கி விஷுவல் இன் ஆடிபிள் ஆடியோன்னு கொடுத்துருக்காங்க. அதோட விஷுவல் அந்த வீடியோ இதுவும் கிளியர் இல்லாமல் ஆடியோவும் சரியாக இல்லாமல் அந்த மாதிரிப்பட்ட கண்டனுமே லோ குவாலிட்டியில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி வந்து இருக்கக்கூடாது. அடுத்தது வந்து சென்சேஷனல் ஆர் மிஸ்லீடிங் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை சொல்லி நம்ம அவங்கள நம்ப வைக்கிறது மாதிரி அந்த மாதிரி வந்து போடக்கூடாது. இன்னும் வந்து அவங்க பார்க்குறவங்க வந்து குழப்பம் அடைகிறது மாதிரியான கண்டென்ட்டாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா கீவேர்டு ஸ்டஃபிங் வந்து முக்கியமாக சொல்லியிருக்காங்க. டேக் கொடுக்குற இடத்துல சம்மந்தம் இல்லாமல் நிறைய டேகை போட்டு அந்த வீடியோக்கே சம்மந்தம் இல்லாமல் கொடுத்து வச்சிங்கன்னா அதுவுமே உங்களுக்கு வந்து சென்சேஷனல் ஆர் மிஸ்லீடிங்கில் வந்துடும். ஸோ அப்படி வந்து பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டேட்டிவ் போட்டதே திரும்ப திரும்ப வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இல்லை இப்போ ஒரு வீடியோ ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, சொன்னதே திரும்ப திரும்ப சொல்கிறது அந்த மாதிரி விஷயங்களும் நமக்கு வந்து வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரேஞ்ச் யூஸ் ஆஃப் சில்ட்ரன்ஸ் கேரக்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இப்போ ஆல்ரெடி வந்து நல்ல பாப்புலரான சில்ட்ரன் கேரக்டர்லாம் இருக்கும்ல, கார்ட்டூன் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதை வந்து நீங்கள் அனிமேஷனில் சொன்னாலும் சரி அல்லது லைவ் ஆக்ஷனில் சொன்னாலும் சரி, எந்த மாதிரி இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏற்றுக்கவே முடியாத ஒரு சிச்சுவேஷன் அதில் போய்ட்டு அந்த மாதிரி நீங்கள் வந்து காமிச்சிட்ருக்கீங்க உங்களோட வீடியோவில் அப்படின்னா அதுவுமே வந்து லோ குவாலிட்டியில் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ சொன்ன இவ்வளோ விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போடக்கூடாத விஷயங்கள். ஸோ இது வந்து போடக்கூடாது. இப்போ நம்ம வந்து ஹை குவாலிட்டி பிரின்சிபிள்ஸ் பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன மாதிரி வீடியோஸ் எல்லாம் போடலாம் உங்களோட ஃபேமிலி கண்டென்ட்டில் அப்படிங்கிறத பார்ப்போம். பீயிங் அ குட் பர்சன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறது மாதிரி சொல்லிக் கொடுக்குறது மாதிரி உங்களோட வீடியோ இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஹெல்தி ஹேபிட்ஸு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பீயிங் எ குட் ஃப்ரெண்ட், நல்ல நண்பனாக இருக்கிறது, காலையில் எழும்பி ப்ரஷ் பண்ணணும், நல்ல வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிடணும், இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்களோட வீடியோஸில் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. அந்த கண்டென்ட் அந்த மாதிரி இருக்குன்னா அதெல்லாம் போடலாம். ரெண்டாவது, லேர்னிங் அண்ட் இன்ஸ்பைரிங் கியூரியாசிட்டி. அதாவது அவங்களோட அந்த கியூரியாசிட்டியை தூண்டுறது மாதிரி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களோட வீடியோஸ் வந்து இருக்கலாம். எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா அது அகாடமிக் ஸ்கூல் ரிலேட் அந்த மாதிரி அகாடமிக்கை சொல்லிக் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை இன்ஃபார்மல் லேர்னிங் இங்கே மற்றபடி சொல்லிக் கொடுத்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களோட அந்த வீடியோவில் வந்து இருக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவிட்டி, ப்ளே அண்ட் சென்ஸ் ஆஃப் இமேஜினேஷன். அவங்களோட இமேஜினேஷன், அவங்களோட கற்பனை வளத்தை வந்து வளர்க்குறது மாதிரி, புதுசு புதுசாக க்ரியேட்டிவிட்டியை வச்சு கண்டுபிடிச்சு பண்ணுறது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்மளோட வீடியோவில் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கதை சொல்லி கொடுத்து அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இன்டராக்ஷன் வித் ரியல் வேர்ல்டு இஷ்யூஸ். அதாவது நிஜமாலுமே ஏதாவது ஒரு ப்ராப்ளம் நமக்கு வந்து இந்த சொசைட்டியில் நமக்கு வரும்போது நம்ம எப்படி வந்து அதை ஃபேஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அதையும் நீங்கள் உங்களோட வீடியோவில் இருக்கலாம். லாஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா டைவர்சிட்டி, ஈக்விட்டி அண்ட் இன்க்ளூஷன். அதாவது எல்லாருக்குள்ளாலே ஒரு சமத்துவம், அந்த ஈக்விட்டி வந்து இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி உங்களோட கண்டென்ட் வந்து இருக்கணும். அதுக்கு மாறாக வந்து இருக்கக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட கண்டென்ட் உங்களோட வீடியோஸில் வந்து இருக்கலாம். ஸோ இதுதான் ஹை குவாலிட்டி. இந்த மாதிரிப்பட்ட கண்டென்ட் உங்களோட வீடியோவில் இருந்ததுன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. அதே வந்து லோ குவாலிட்டி பிரின்சிபிள்ஸில் சொன்னதுபடி இருந்துக்கன்னா ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஸோ வீடியோ போடும்போது கட்டாயம் பார்த்துக்கோங்க. இது கிட்ஸ் கண்டென்ட் அப்படின்னு விடாதீங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்பில் நிறைய பேர் வந்து போடக்கூடியது ஃபேமிலி கண்டென்ட் தான். ஸோ அவங்களுக்கு சேர்த்து தான் இதில் வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்திருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் பலவகையான யூடியூப் சம்மந்தப்பட்ட தகவல்களுக்கு நம்ம சேனல் ஷிஜி டெக் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.